உன் தொகுதிக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எப்ப பார்த்தாலும் சட்டமன்றத்தில் கோவப்படுறீங்க, வேகப்படுறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க எங்களால முடிஞ்சு நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அழைத்து பேசிருப்பீங்களா? ஆனா இப்போ ராஜினாமா செய்ய தயாருங்கிறீங்க, இன்னும் 2 வருடம் இருக்கு. இப்ப நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்றதா உத்தேசம்? ஏன் நான் தான் சொல்றேன், நான் இந்த மண்ணுக்கானோ, மக்களுக்கானோ, இனத்திற்கானோ, மொழிக்கானோ, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கானோ பதவியை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த பதவிக்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி பதவிக்கு வந்த பிறகு என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறலங்கும் போது திரும்ப இப்ப இடைத்தேர்தல் வரும், நீங்க என்ன மாதிரியான முடிவுல இப்பதான் சரியான விடயத்துக்கு வந்தீங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா நான் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் அங்க நிறைவேற்ற முடியாம அமைச்சர்கள் யாரும் கிராமத்துல நுழைய முடியாது. கண்டிப்பா என் தொகுதி மக்கள் பெண்ணகரத்துல எப்படி பை எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பாடத்தை அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில பெண்ணகரத்தினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து பல அமைச்சர்களை அந்த மக்கள் ஓட விட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியும்.